இங்கிருந்து பேருந்து நிலையம் வந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டது. அது எப்படி பார்க்குறீங்க? அடிப்பட்ட மக்களுக்கு வந்து ஆட்டோ தொழிலில் வந்து எல்லாமே எல்லாமே அங்கே போனதுனால ரொம்ப கஷ்டம். ஜனத்தங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே கேளம்பாக்கம் சில பேருக்கு தெரியும், சில பேர் கோயம்பேடு தான் தெரியும். மொத்தம் இங்கே வந்து இறங்குவாங்க. இங்கேருந்து கேளம்பாக்கணும் போது அவங்க யோசிக்கிறாங்க மதுரை வண்டி இது எல்லாமே இங்கே வர்றதில்ல, இதெல்லாம் லோக்கல் வண்டிக்கு தான் வருது. அது ரொம்ப ஜனத்தங்களுக்கு கஷ்டம். ஃபுல்லாகவே அடி தான். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 சவாரி தான் போயிருக்கோம். அது 100 200 எல்லாம் கிடையாது. வர்றது 50 70 அப்படி தான். அதாவது வந்து பெங்களூரு, ஒசூர், மதுரை, திருச்சி அந்த மாதிரி வண்டிங்க வந்தால் தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு சவாரி கிடைக்கும். நீங்கள் இங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க எல்லாருமே வந்து சங்கத்தில் காசு கட்டியிருப்பீங்க. ஆமாம், சங்கமாக இங்கே சங்கம் வருமானம் இல்லைன்ற போது நீங்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்றது கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அவங்க எப்படி நமக்கு போனால் ஒத்துக்குவாங்களா? போக்குவரத்து பாதிப்பு எல்லாமே வந்து மார்க்கெட்டு, டிராஃபிக், நெரிசலாக இருக்கிறதுனால அந்த இடம் போட்டிருக்காங்க.